வணக்கம். 1900 அப்படின்னு ஆரம்பித்து என்னுடைய சினிமா பயணங்கள்ங்கிறது இந்த 56 வருடத்துல நிறையவே இருக்கு. நான் அப்படி ரசிச்சு ரசிச்சு சினிமாக்களை பார்த்தவன். அதே போல ஒரு சினிமா தியேட்டர்லயே டிக்கெட் கிழிக்கிற வேலை முதற்கொண்டு ரீலை வச்சுக்கிட்டு ஏத்தி இறக்கி ரீலை சுத்தி அப்படிங்கிற வேலைகளை நான் என்னுடைய பருவத்துல நான் செய்திருக்கிறவன். அப்படிப்பட்ட எனக்கு சினிமான்னா கொள்ள பிரியம், கொள்ள காதல். ஐ லவ் யூ சினிமா, ஐ லவ் யூ சினிமா இண்டஸ்ட்ரி. இந்த வகையில் டாப் 10 வரிசையில் இந்த டாப் 10 2024ல் முதலிடம் அப்படின்றத 2 படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒன்று, ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் வந்திருக்கிற ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கமல் தயாரித்திருக்கிற அமரன் அப்படிங்கிற திரைப்படம். இன்னொன்று, வெற்றிமாறன் சார் இயக்கத்தில் சமீபத்தில் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற விடுதலை பாகம் 2. இந்த விடுதலை பாகம் 2 திரைப்படத்துக்கும் அமரன் திரைப்படத்துக்கும் 7 காத தூர வித்தியாசங்கிற மாதிரி திசையே வித்தியாசம் தான். இது அமரன்கிறது இராணுவம் குறித்த அரசு கட்டமைப்புக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிற படம் தான் அமரன். ஆனா அரசு எந்திரங்கள் மக்களை எப்படியெல்லாம் சுரண்டி பொழப்பு நடத்துறாங்க, மக்களை எப்படி அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுதான் விடுதலை பாகம் 2. இது கிழக்குன்னா இது மேற்கு, இது வடக்குன்னா இது லெஃப்ட். ஆமா, இடதுசாரி சிந்தனைகளை தமிழ் சினிமாவில் விடுதலை பாகம் 2 அளவுக்கு யாருமே சொன்னதில்லை அப்படிங்கிறது தான் நிஜம். ஒருத்தன் போராளி ஆயிட்டான் அப்படிங்கிறது மட்டுமே சொல்லுவோம். ஆனா அவன் எப்படி போராளியாக மாறினான், எதெல்லாம் அவனை ஒரு போராளியா மாத்துச்சு அப்படிங்கிறத இங்க சொன்ன விதம் தான். அரியலூருக்கு பக்கத்துல, ஜெயங்கொண்டம் பக்கத்துல, பொன்பரப்பிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல, சுந்தர சோழபுரம் அப்படிங்கிற கிராமத்துல புலவர் கலியபெருமாள் அப்படிங்கிற ஒரு தமிழ் வாத்தியார் தான் ஒரு படித்தவர்கள் மத்தியில புலவர்னு சொல்லப்பட்டார். பக்கத்துல இருக்கிற மக்கள் கிட்ட வாத்தியார் வாத்தியார்னு சொல்லப்பட்டார். அந்த பெருமாள் வாத்தியாருடைய போராட்டம் தான் இந்த படத்தினுடைய மையக்கரு. ஆனால் இதற்குள்ளார வீரப்பனை பிடிக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு படையினர் இருந்துகிட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்ட வன்முறைகள், கொடுமைகள் அதையும் சேர்த்து கொண்டு அரியலூர்ல மருதையாற்று பாலத்துல நடந்த ரயில் வெடிகுண்டு விபத்தைங்கிற விஷயத்தையும் சேர்த்து கொண்டு தமிழர் விடுதலை படையை சேர்ந்த அந்த போராளிகளையும் வைத்துக்கொண்டு வடக்கிருந்து வந்த ஒரு கம்யூனிச சித்தாந்தங்கள், ஆனா அமைதியான முறையில இல்லை, தேவைப்பட்டால் ஆயுதமும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு போராடிய கம்யூனிச சித்தாந்தங்கள் கொண்டவர்களை இதுவரை எந்த ஒரு திரைப்படமும் இவ்வளவு துல்லியமா இவ்வளவு நேர்மையா காமிச்சதா தெரியல. நம்ம தெருவில் ரோடு சரியில்லை அப்படின்னாக்க அதுக்கு கவுன்சிலர் காரணம், எம்எல்ஏ காரணம், நம்ம தொகுதியினுடைய அமைச்சர் காரணம், இந்த நாட்டில் சரியா இல்லைன்னாக்கா அதுக்கு சிஎம் காரணம் அப்படின்னு கட்சியினுடைய தலைவர்கள், அரசியல் அந்த அரசுக்குள்ளார வந்துட்டவங்களை மட்டுமே தான் நம்ம குறி வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த தலைவர்களையும் தாண்டி, முதல்வர்களை தாண்டி, துணை முதல்வர்களை தாண்டி, எம்எல்ஏக்கள், மந்திரிகள், கவுன்சிலர்கள், வார்டு மெம்பர்கள், பஞ்சாயத்து யூனியன் தலைவர்கள், சேர்மன்கள்லாம் தாண்டி இந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் அங்க எது நடக்கணும், எது நடக்கக்கூடாது, எது பேப்பர்ல செய்தியா வரணும், வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தலைமை செயலாளரும், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் கட்டமைக்கிறாங்கிற அப்படிங்கிற விஷயத்தை இதுவரை எந்த ஒரு திரைப்படமும் விடுதலை பாகம் 2 போல தோலுரித்து காட்டல. இதுல விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு அசகாய ராட்சசத்தனமான நடிகர் ஒரு புலவர் வாத்தியாராகவே மாறியிருப்பார். அவருடைய கிளைமாக்ஸ், அந்த அவருடைய படத்துல புலவர் வாத்தியார் கதாபாத்திரத்துல நம்ம புலவர் கலியபெருமாள் அப்படிங்கிற ஒரு தோழர் மாதிரி நடித்திருந்தாலும் கூட, செவ்வணக்கம் சொல்லி நடித்திருந்தாலும் கூட, படத்தினுடைய கிளைமாக்ஸ் அப்படிங்கிறது விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயாவை காட்சிப்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா அவ்வளவு இந்த படத்துக்கு பின்னணியில அவ்வளவு உழைப்பு இருக்கு. ஒரு அரசாங்க அதிகாரி, உயர் அதிகாரி, தலைமை செயலாளர், செக்ரட்டரி எப்படி பேசுவாரு, ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி பேசுவாரு, கீழே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் எப்படி பேசுவாரு, ஒரு போராட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கம்யூனிஸ்ட் போராளி எப்படி பேசுவாரு, ஒரு தோழர் காம்ரேட் எப்படி பேசுவாரு, காம்ரேட்டினுடைய மனைவி எப்படி பேசுவாங்கன்னு இவ்வளவு துல்லியமா இவ்வளவு டீட்டெயில்களோட ஒரு கம்யூனிஸ்ட்னாக்க அவனை வந்து நம்ம தள்ளி வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற புத்தியை இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் நமக்குள்ளார விதைச்சிருக்கு. அவனை ஏதோ சகப்பு சட்டைக்காரனாக்கா வேற ஒரு ஜாதிக்காரங்கிற மாதிரியே நம்ம தீண்டாமை மாதிரி பார்க்குறோம். கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கடவுளை மற மனிதன நினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு திராவிடர் கழகத்தினுடைய சித்தாந்தங்களை நாம எப்படி மூட்டை கட்டி வச்சிடறோங்கிறத விடுதலை பாகம் 2ல
தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கட்டும், திருவாரூர் மாவட்டமாக இருக்கட்டும், நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கும் அங்கே கம்யூனிஸ்டுகள் தோழர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக இன்னைக்கும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதற்கெல்லாம் காரணம் அந்த ஆண்டே பரம்பரைகளுடைய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு தெரிந்த வரலாறு. ஆனால் சொல்லப்படாத வரலாறு. அந்த சொல்லப்படாத வரலாறை சொன்ன விதம் தான் வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு புரட்சிகர இயக்குனருடைய ஒரு பிரம்மாண்ட வெற்றியா, யதார்த்தமான வெற்றியா நான் பார்க்கிறேன். அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய செவ்வணக்கம் தெரிவிச்சுக்கிற அதே நேரத்தில் இந்த 2024ஆம் வருடத்துல விடுதலை பாகம் 2 எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே அளவுக்கான விஷயத்தை அமரன் திரைப்படமும் எடுத்துச்சு. வலதுசாரி, இது இடதுசாரி சிந்தனைகள்னா அமரன் திரைப்படம் ஒரு வலதுசாரி சிந்தனை படம். அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இராணுவம், அந்த இராணுவத்தில் இருக்கிற ஒரு இராணுவ வீரர், அந்த இராணுவ வீரர் என்னென்னலாம் கையாளுகிறார், என்னென்ன விஷயமான இதெல்லாம் சொல்றார். இங்க தீவிரவாதம் அப்படின்னாலே எல்லா தமிழ் சினிமாவில் தீவிரவாதின்னு ஒரு கேரக்டரை காமிச்சிங்கனாக்க அவங்களை இஸ்லாமியரா காமிக்கிறத வேலையா போச்சு. வேற எந்த சாதிக்காரனும் எந்த மதத்துக்காரனும் தீவிரவாதிகளா காமிச்சு படமே எடுக்க மாட்டாங்க. இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாமே இந்த அரசாங்கத்தினும் நமக்குள்ளார புத்திக்குள்ளார திணிக்கிற விஷயங்களை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்த இஸ்லாமிய நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு பய கூட தீவிரவாதி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எலும்பு கூட கிடைக்க தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு முத்திரையை குத்தலாம் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளார இருக்கு. இந்த அமரன் திரைப்படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு நிஜமான ஒரு வாலிபர் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து மிலிட்ரியில சேரணும், இராணுவத்தில் சேரணுங்கிற கனவுகளோடு இருந்தவர். அவர் எப்படி அதற்கு தயாரானார், அதற்கான படிப்புகள் என்னென்ன, எப்படி படிச்சார், எப்படி முன்னுக்கு வந்தார், எப்படி அந்த இராணுவ கூடாரத்துக்குள்ளார நுழைஞ்சார், அவருக்கு கொடுக்க அசைன்மெண்ட் என்ன, அவர் காஷ்மீர்ங்கிற ஒரு பயங்கரவாதமான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிற எப்போதும் அலர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்குள்ளார இருந்து என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிறத சொன்ன வகையில இந்த படம் கவனம் ஈர்த்த படம். இந்த படத்துக்குள்ளார அவங்க பயன்படுத்தின துப்பாக்கி உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் நிஜ துப்பாக்கிகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். பல காட்சிகள்ல முக்கியமான இராணுவ வீரர்களே அதற்குள்ள நடிச்சிருந்தாங்கன்றதும் கவனிக்கத்தக்க விஷயம். இன்னைக்கும் முகுந்த் வரதராஜன் மறைந்து விட்டாலும் கூட ஒரு 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 அட்டம்ப்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கான அஞ்சலிகள் அன்னைக்கெல்லாம் நடந்தது. அந்த முகுந்த் வரதராஜனுடைய மனைவி இன்னைக்கும் அவர் உயிரோட இருக்காரு. அவங்க அப்பா இன்னைக்கும் தாம்பரத்துல உயிரோட அவங்க முகுந்த் வரதராஜனுடைய அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா படத்துக்கு அவ்வளவு மெனக்கடல் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு பெரிய ஹோம்ஒர்க்கா நான் பார்க்கிறேன். அடுத்த நாள் எக்ஸாம்னாக்க கூட நம்ம அவ்வளவு படிச்சிருக்க மாட்டோம். ஆனா அமரன் திரைப்படத்துக்காக அந்த ராஜ்குமார் பெரியசாமி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா ஒரு காட்சியில நிஜத்துல அந்த சாய் பல்லவி கதாபாத்திரம் இங்கே ஒரு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதுதான் மிஸ்ஸஸ் முகுந்த் வரதராஜனும் அதே ட்ரெஸ். ஒரு காஸ்டியூம்ல சிவகார்த்திகேயன் எந்த மாதிரியான டர்பனை இங்கே கட்டியிருக்காரோ அதே மாதிரியான காஸ்டியூம் தான். தமிழ் சினிமாவில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு பாரதியாருடைய பாடலை எத்தனையோ பாடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா இந்த படத்துல வர அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைக்கு அவ்வளவு வேல்யூ சேர்த்திருந்தாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். அதே போல இங்க அன்பே சிவம்னு ஒரு படம் வந்தப்ப ஒரு பய அதை பார்க்கல. ஆனா அமரன் திரைப்படத்துல அன்பே சிவம் வந்ததை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அன்பே சிவம் பார்த்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏன்னா அந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அந்த இடத்துல சரியா பொருத்தப்பட்டிருந்துச்சு. முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அவ்வளவு நேர்மையாகவும் அவ்வளவு ஹானஸ்டாகவும் அவ்வளவு பிரமிக்கத்தக்க வகையிலையும் அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி விரித்த வகையில ஒரு இராணுவ வீரர் நம்ம அங்க கஷ்டப்படுறதுனாலதான் நாம இங்க நிம்மதியா இருக்கோங்கிறத சொன்ன விதத்துல இந்த படம் கவனத்துக்குரியது. அது மட்டும் இல்ல, ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் அவ்வளவு பிரமாதமாக ஆகச்சிறந்த இசையை இந்த படத்துக்கு கொடுத்திருந்தார். விடுதலை பாகம் 2ல இசைஞானி இளையராஜா அவர்கள் அப்படி ஒரு ஆகச்சிறந்த இசையை கொடுத்திருந்தார். அந்த படம் முதலிடம் வகிக்குது. அதே போல அமரன் திரைப்படத்துல கமல் தயாரித்திருக்கிற அந்த அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனுடைய கரியர்லேயே அதிக வசூல் சாதனை செய்த படம்ங்கிற இந்த படமும் அப்படி ஜிவி பிரகாஷுடைய இசையால இன்னும் தூக்கி நிறுத்துது. இன்னும் அந்த பாடல்கள் நம்முடைய ரிங்டோன்களாக காதுல ரீங்கரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. எனக்கு தெரிந்து இராணுவ படங்கள்ன்றது விஜயகாந்த் அர்ஜுன் காலத்திலேருந்தே எத்தனையோ படங்கள்லாம் வந்திருக்கு. பார்த்தால் பசி தீரும்னு சிவாஜி கணேசன் நடித்த படத்திலே சிவாஜியும் ஜெமினியும் இராணுவ வீரர்களா நடித்த படங்கள்லாம் கூட இருக்கு. ஆனாலும்
அமரன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பசங்க நம்ம ஏன் இராணுவத்துல சேரக்கூடாது அப்படின்னு விதைத்தது தான். அப்படிதான் அந்த விதை போட்டது தான் அமரன் படத்துக்கு கிடைச்சிருக்கிற இன்னும் முழுமையான ஒரு வெற்றியா நான் பார்க்கிறேன். சாய் பல்லவிங்கிற ஒரு பிரம்ம ராட்சசி இந்த படத்துல வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சாய் பல்லவியினுடைய எந்த படமா இருந்தாலும் அவங்கள உத்து கவனிச்சு பாருங்க. அப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு ஆக்ஷன், அப்படிங்கிறதுக்குள்ளார 1000 ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய மகா உன்னதமான நடிகை. அவங்கள கிளாமருக்கு மட்டும் எல்லாம் பயன்படுத்திக்காம நல்ல நல்ல கதாபாத்திரங்களா கொடுத்தா அடுத்தடுத்த ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் அவங்களால ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரித்த, சோனி நிறுவனத்தோட இணைந்து தயாரித்த, ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணின, சிவகார்த்திகேயன் சார் சாய் பல்லவி நடித்த அமரன் திரைப்படமும் வெற்றிமாறன் சார் எல்ரட் குமார் தயாரிப்புல, வெற்றிமாறன் சார் அவர்களுடைய இயக்கத்துல, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் உட்பட பலர் நடித்திருக்கிற இந்த படமும் 2024ஆம் ஆண்டினுடைய முக்கியமான படங்களாகவும் டாப் 1 அப்படிங்கிற நம்பர் 1 இடத்தையும் கொடுக்கறதுல ரிலாக்ஸ் சுத்துராம்ஜி உண்மையிலேயே அகம் மகிழ்கிறது. அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.